அன்னைக்கு புல்வாமா, இன்னைக்கு கார்டியன். அதிர்ச்சி தரக்கூடிய பாஜகவினுடைய வியூகத்தினுடைய பின்னணி. நாட்டில் அமைதியை குலைத்து பாகிஸ்தானுக்கு தப்பி செல்லக்கூடிய எவரையும் கொன்று விடுவோம் அப்படின்னு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருந்தார். அதை ஆத்திரமூட்டும் கருத்து அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. 2019 ஆண்டில் புல்வாமா மாவட்டத்தில் இந்திய இராணுவம் வீரர்களை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றாங்க. 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட இந்த தற்கொலை தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா வான்வழி தாக்குதலை நடந்தபோது 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவு ரொம்ப மோசமடைந்தது. இந்தியாவில் இது சர்ச்சையை ஏற்படுத்திய போதிலும் பொதுவாக மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சது. பொதுவாகவே எந்த கட்சியை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் நம்முடைய நாட்டின் எதிரிகளை எந்த வகையில் அழித்தாலும் அதை வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு. நம்முடைய நாட்டின் மாநில எல்லைகளை கடந்த தேசப்பற்று என்பதுதான் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பாகிஸ்தான் போர்ல அதை வீழ்த்திய இந்திரா காந்தியை போற்றிய பாரதம் அவசர நிலை கொண்டு வந்த போது அவரை தேர்தலில் தோற்கடித்தாங்க. கார்கில் போர்ல இந்தியாவின் வெற்றியை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் உறுதி செய்த போது அவருக்கு உறுதுணையாக நின்ற இந்திய மக்கள் உள்நாட்டு விவகாரம் காரணமாக அடுத்த தேர்தலிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி முறியடிக்கப்பட்டது. அரசியலுக்கும் நாட்டுப்பற்றுக்கும் இருக்கக்கூடிய துல்லியமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் தான் நம்முடைய இந்திய மக்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில வெளிநாட்டு மண்ணில் வாழக்கூடிய பயங்கரவாதிகளை குறிவைக்கும் ஒரு பரந்த கொள்கையின் ஒரு பகுதியாக 2020 முதல் பாகிஸ்தானில் குறைந்தது 20 பேர் கொலையில் இந்தியா ஈடுபட்டுள்ளது அப்படின்னு தி கார்டியன் நாளிதழ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தற்போதைய புதிய சர்ச்சை எழுந்திருக்கு. தி கார்டியன் நாளிதழ் இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய சமயத்தில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. 2023 ஆண்டில் இருந்து பாகிஸ்தான் மற்றும் மேற்கு நாடுகளில் இந்தியா குறிவைத்து மேற்கொள்ளக்கூடிய படுகொலைகள் கணிசமான அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் அயல்நாட்டு மண்ணில் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளை மேற்கொள்வதில் பிற அயல்நாட்டு உளவு நிறுவனமிருந்து இந்தியா உத்வேகம் பெற்றதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்தாங்க அப்படின்னு அவங்களுடைய பெயர் வெளியிடாமல் தி கார்டியன் தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. 2019 ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்களை குறிவைக்க இந்தியா முடிவு செய்ததாக 2 இந்திய அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்னு அவங்களுடைய பேர் சொல்லாம தன்னுடைய செய்தியில தி கார்டியன் சொல்லியிருக்கு. புல்வாமாவிற்கு பிறகு நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகள் இந்தியாவில் தாக்குதலை தொடங்குவதற்கு அல்லது எந்த இடையூறுகளையும் உருவாக்குவதற்கு முன் அவர்களை தாக்கும் விதமாக எங்களுடைய அணுகுமுறை மாறியது அப்படின்னு இந்திய உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் கூறியதாக அந்த செய்தியில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்துபவர்களின் பாதுகாப்பான புகலிடங்கள் பாகிஸ்தானில் இருந்ததால் எங்களால் தாக்குதல்களை நிறுத்த முடியல, அதனால மூலத்தை தேட வேண்டியிருந்தது அப்படின்னும் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்துடைய உயர் மட்டம் இருக்காங்க இல்லையா, அந்த உயர் மட்டத்துடைய ஒப்புதல் தேவைப்பட்டதாகவும் அந்த இந்திய அதிகாரி சொல்லியதாக தி கார்டியன் சொல்லுது. பொதுவாகவே ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபடும் எந்த அதிகாரியும் பெயர் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையின் பேரில் கூட கடுகளவு தகவலை வெளியிட மாட்டார். இதுதான் உளவுத்துறையின் அடிப்படை அம்சம். ஆனால் தி கார்டியன் நாளிதழ் இந்திய உளவுத்துறையான அதிகாரிகளே பெயரை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையுடன் இந்த தகவலை வெளியிட்டதாக தி கார்டியன் கூறுவதை ஏற்க முடியலை. அதே நேரத்தில் தி கார்டியன் நாளிதழினுடைய ஆதாரத்தன்மை அப்படிங்கிறது கேள்விக்கு அப்பாற்பட்டதாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதால இதை நம்பாமலும் இருக்க முடியல. நம்முடைய மக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மண்ணின் எதிரிகளை எந்த வகையிலாவது வீழ்த்த வேண்டும், அதற்காக சாம பேத தான தண்ட வழிகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் தி கார்டியன் பத்திரிகையில் இப்படிப்பட்ட தகவல்களை கசி விடுவதன் மூலம் நாட்டின் அமைதியை குலைத்து பாகிஸ்தானுக்கு செல்லும் எவரையும் கொள்வோம் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி அளிப்பதன் மூலம் தேர்தல் ஆதாயம் இதன் பின் ஒளிந்திருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழாமல் இருக்கவே முடியாது.
2019ஆம் ஆண்டு தேர்தலையொட்டி நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு மத்திய அரசு பொறுப்பு அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் பகிரங்கமாக குற்றம் சாட்டி இப்போ விசாரணை வளையத்துக்குள்ள நுழைக்கப்பட்டிருக்காரு. இப்போது கார்டியன் பத்திரிகை செய்தி பாஜகவை எதிர்மறையான நிலையில் இருப்பது போல் நின்று பூட் செய்கிறதோ அப்படிங்கிறதா இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கு.